Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம broccoli மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ்ல இருக்க ஒரு broccoli எடுத்துர்க்கேன். இத வந்து நம்ம காலிஃப்ளவர்லாம் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு பிறகு ஒரு பவுல்ல நான் ஹாட் வாட்டர் வந்து எடுத்துர்க்கேன். அதுல வந்து கொஞ்சமா salt ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம வந்து broccoli-யை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு panல கொஞ்சமா வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க broccoli எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. broccoli-யை நம்ம கொஞ்சமா ஆயில் சேர்த்து முன்னாடியே வந்து வதக்கிட்டோம் அப்படினா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். broccoli மட்டும் இல்ல, நீங்க இதே மாதிரி காலிஃப்ளவருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இத வந்து ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சிரலாம். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு சேம் அதே panல கொஞ்சமா வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ்ல இருந்துச்சு அப்படினா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து இஞ்சி, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு salt ஆட் பண்ணிட்டு இத வந்து நல்லா வதக்கிக்குங்க. ஓரளவு வதங்கினாலே போதும். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு ஒரு பெரிய சைஸ்ல இருக்க தக்காளி எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிக்குங்க. இத வதக்கினதுக்கு பிறகு ஆறுனதுக்கு அப்புறம் இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வந்து இத வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இத வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு panல ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு பிறகு ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட ஃப்ளேவர் இறங்குனதுக்கு பிறகு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல இருக்க மாதிரி எடுத்துர்க்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமா salt ஆட் பண்ணிட்டு அதை வந்து வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு பிறகு இதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு அதை வந்து வதக்கிக்கலாம். இதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்திற்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து ஜீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கு பிறகு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரையே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொதி வரட்டும். அதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கிரேவி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து broccoli சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ broccoli சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கலந்து விடுங்க. broccoli நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து குக் ஆகிரும். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ளேயே வந்து நல்லா குக் ஆகிரும். இதை கலந்ததுக்கு பிறகு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இது கூடவே தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. broccoli ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிப்பியை நீங்கள் சப்பாத்தி ரைஸ் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.